சென்னை எழிலகம் பின்புறம் 2வது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் வாழ்வாதாரத்தை அரசு காப்பாற்ற வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்த தொடர் உண்ணாவிரத போராட்டத்திற்கு தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் நல சங்கத்தின் தலைவர் சிவக்குமார் மற்றும் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் சங்கத்தின் தலைவர் முருகன் ஆகியோர் தலைமை வகித்தனர். வளர்ச்சி வளரட்டும், செழிக்கட்டும் செழிக்கட்டும், தமிழ்நாடு செழிக்கட்டும், அடையட்டும் அடையட்டும், ஊட்டச்சத்து தன்னிறைவு அடையட்டும் அடையட்டும், வெல்லட்டும் வெல்லட்டும், சங்கங்களின் முயற்சி வெல்லட்டும் வளர்க வளர்க தோட்டக்கலை நல சங்கங்கள் வளர்க உயரட்டும், சிறு குறு விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயரட்டும். தடுக்காதே தோட்டக்கலை வளர்ச்சியை தடுக்காதே வெல்லட்டும் அமைத்திடுக வல்லுநர் குழுவை அமைத்திடுக. இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய தேனி மாவட்ட தோட்டக்கலை உதவி இயக்குனர் ராஜமுருகன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது, வேளாண் துறையுடன் இணைந்து செயல்பட்டால் தோட்டக்கலைத்துறை தனித்து செயல்படுத்த முடியாது. அதனால் தோட்டக்கலைக்கான தனி அமைச்சகம் உருவாக்கி தனி அமைச்சரை அரசு நியமிக்க வேண்டும். தோட்டக்கலையில் பயில்கின்ற மாணவர்கள் மேற்கொண்டு பயில தனி பல்கலைக்கழகம் உருவாக்கிட வேண்டும். அரசு கொண்டு வந்துள்ள VOTT 2.0 அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். இந்த அரசாணையால் தோட்டக்கலை அலுவலர்கள் பாதிப்படைந்து வருகின்றனர். மேலும் தோட்டக்கலை விவசாயமும் பாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். 1979 வருஷம் தோட்டக்கலைத்துறை வளர்ச்சி பல்வேறு கட்ட நகர்வுகளுக்கு நகர்ந்துகிட்டு இருக்கிறதுனால அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் நம்ம தோட்டக்கலைத்துறை அப்படின்னு தனித்துறை உருவாக்கப்பட்டது. அந்த உருவாக்கப்பட்ட நோக்கம் சிறப்பாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. பல்வேறு காரணங்கள்லையும் சரி, எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும், பல்வேறு ஊர்களில் தோட்டக்கலைத்துறை வளர்ச்சி, தோட்டக்கலை பயிரிடக்கூடிய பரப்பு எல்லா பக்கமுமே அதிகரிச்சிருக்கு. இங்க தோட்டக்கலைத்துறை இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்தினாலதான் சமீபத்தில் 2020-21 நடந்த கொரோனா போராட்டத்திலப்ப கூட சென்னை மற்றும் பல்வேறு மாவட்டங்கள்லையும் சரி நம்ம தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை வச்சுதான் ஒவ்வொரு வீட்டுக்கும் எல்லா வீட்டுக்கும் காய்கறிகள் அவங்க தட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அளவு நாம கொண்டு போய் சேர்த்தோம். அப்ப இதே களப்பணியாளர்கள் எல்லாமே தோட்டக்கலைத்துறை அப்படின்னு ஒரு அடையாளத்தோட, ஒரு கம்பீரத்தோட, எங்களுக்கான அடையாளத்தோட நாங்க எல்லாமே போய் எல்லாத்தையும் செஞ்சோம். அது மட்டும் இல்லாம தோட்டக்கலைத்துறை இந்த பயிர்கள்ன்றது சும்மா எல்லாராலையும் பயிரிட முடியாது. ஒரு சிறு குறு விவசாயி கூட ஒரு 10 சென்ட் 20 சென்ட் இடத்துல கூட ஒரு சிறு மலர்கள் போடுறதோ இல்ல ஒரு சின்ன காய்கறி போடுறதோ வார வருமானம், ஒரு நாள் வருமானம்ன்ற மாதிரி கிளைகள் எடுத்து தன்னுடைய நிலையான வருமானத்துக்கு வழிவகக்கூடிய தோட்டக்கலைத்துறையை அந்த விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தொழில்நுட்பங்களை உதவி தோட்டக்கலை அலுவலர்களுக்கான தொழில்நுட்பங்களை வேளாண் துறையோட இணைக்கிறது மூலமா என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா, எங்களால ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல தொழில்நுட்பங்களை சொல்ல முடியல. அப்படி நாங்க வேளாண் துறையோட தொழில்நுட்பங்களை சொல்ல போகும்போது எல்லா நேரத்திலும் எங்களால் எல்லா விஷயமும் சொல்ல முடியாது. அப்ப எங்களால ஒரு தொய்வு ஏற்படும். நாங்களே சமாளிக்கிறதுக்காக ஏதாவது சொன்னோம் அப்படின்னா அது தவறுதலா மருந்து கொடுத்து அந்த பயிர் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி வேளாண் துறையை அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லும் போது இது இருக்கு. இந்த மாதிரி நிலைய மனசுல வச்சுதான் நாங்க இந்த போராட்டத்தை ஏற்படுத்துறோம். இந்த கோரிக்கையை அரசு தயவு செஞ்சு கேட்டுக்கிறணும். அது மட்டும் இல்லாம ஒரே நாள்ல 196 உதவி தோட்டக்கலை அலுவலர்களை பணியிட பயிற்சி செஞ்சிருக்காங்க. அதுல பல்வேறு குழந்தைகள் வச்சிருக்கக்கூடிய எங்க துறையில என்ன வருது அப்படின்னா, உதவி தோட்டக்கலை நிறைய பேர் இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் இப்பதான் திருமணமாகி குழந்தைகளா இருக்கு. நிறைய பேருக்கு வயசான தாய் தந்தையை கவனிக்க வேண்டிய சூழல்லாம் இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல அந்த குழந்தைகளையும் தன்னுடைய பெற்றோர்களையும் வயதானவங்களையும் நோய்வாய்ப்பட்டவர்களையும் இடையில விட்டுட்டு இந்த நான் டிரான்ஸ்ஃபரபிள் பீரியட் இந்த நேரத்துல பணியிட பயிற்சி செய்து எங்க குடும்பத்தை எல்லாத்தையுமே இன்னைக்கு தெருவில் இறங்கி போராடுற அளவுக்கு இந்த EAT 2.0 அரசாணை நிலை ஏற்படுத்தி இருக்கு. தயவு செஞ்சு அரசாங்கம் இந்த அரசாணையை ரத்து செய்யுமாறு
கேட்டுக்கொள்கிறேன். அதை விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு பக்கம் பாதிப்பு இருக்கு, எங்களை அலுவலருக்கு ஒரு பாதிப்பு இருக்கு. மூணாவதா வந்து என்னன்னா, தற்போது தோட்டக்கலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, பட்டய படிப்பு படிக்கிற மாணவர்கள் எப்படி இது பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னா, இன்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து ஒவ்வொரு பணிக்கு வந்து இந்த கல்வி தகுதி படிச்சவங்க இந்த பணிக்கு வரலாம். இந்த உதாரணத்துக்கு வந்து 10வது படிச்சவங்க ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு, இன்ஜினியர் படிச்சவங்க வந்து இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு வாங்க, ஆடிட்டர் படிச்சவங்க வந்து ஆடிட்டர் போஸ்ட்டுக்கு வாங்க, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் படிச்சவங்க அக்ரிகல்ச்சர் போங்க, ஹார்டிகல்ச்சர் படிச்சவங்க ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸரா வாங்க, டிப்ளமா ஹார்டிகல்ச்சர் படிச்சவங்க உதவி தோட்டக்கலைக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரசாணை மூலமா இருக்கிற எல்லா படிப்பையும் ஒன்னா ஒருங்கிணைச்சிட்டாங்க. வேளாண்மை அலுவலர்களும் சரி, தோட்டக்கலைகளும் சரி ஒன்னா ஒருங்கிணைச்சிட்டோம் அப்படின்னா, இந்த படிப்பு படிச்சதுக்கான நோக்கம் என்ன? எதுக்காக அரசாங்கம் வந்து ஒரு தனி படிப்பை உண்டாக்குது? அப்ப இதை படிக்கக்கூடிய மாணவரோட வாழ்க்கை எங்க போகும்? அவங்களோட எதிர்காலம் வந்து எங்க போகும்? இது வந்து நாங்க சும்மா எங்க அரசு அலுவலர்களோட நலனுக்காக மட்டும் நாங்க பேச கிடையாது. விவசாயிகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துது, அலுவலருக்கும் பாதிப்பு ஏற்படுத்துது, மாணவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துது. இந்த மாதிரி பல்வேறு கட்ட பாதிப்பு உள்ளாக்குறதுனாலதான் நாங்க எல்லாருமே இன்னைக்கு பல்வேறு கட்ட போராட்டங்களை வந்து நாங்க செயல்படுத்திட்டு இருக்கோம். நாங்க இன்னைக்கு ஒரே நாள்ல வந்து இந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தை பண்ணல. மாவட்ட தலைநகரங்கள்ல தொடர்ந்து வந்து நாங்க போராட்டம் பண்ணணும். அதற்கு அடுத்தபடியா வந்து போன 10 நாட்களுக்கு முன்னால வந்து எங்க இயக்குநரகத்துக்குள்ள பெருந்திரள் முறையீடு பண்ணோம். நேத்து வந்து நாங்க அடையாள உண்ணாவிரத போராட்டம், இத்தனை போராட்டங்கள் பண்ணியும் வந்து அரசு இன்னைக்கு எங்க கோரிக்கை என்னன்னு கேட்க கூட மாட்டுறாங்க. தயவு செஞ்சு இனிமேலாவது எங்க கோரிக்கை ஏற்று, நாங்க சொல்ற நியாயம் இருக்கு அப்படின்றதுனால தயவு செஞ்சு இந்த அரசாணையை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லார் சார்பாகவும் கேட்டு. இந்த 2வது நாள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.